Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. வெட்டி கொல்லப்படுகிற 1000 உயிர்கள் உண்டு இந்திய நாட்டில். எதுக்கு? சாட்சி சொன்னதுக்காக. இதை தப்பிக்க வைப்பதற்காக அரசியல் குறுக்கீடுகள்லாம் இருந்தது. நேராக ஒரு விசாரணை நடக்கிற பொழுது அதை திசை திருப்புகிற முறையிலே ஆளும் கட்சி ஆட்களை வைத்து விளையாடுகிறதெல்லாம் நடந்தது. 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு பெண் என்று பார்க்கிற பொழுது இதுல கால வரையறை இருக்கக்கூடாது. சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு வந்திருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அவர் சொல்றாரு, என் பழகி ஒரு இத்தனை வயசு குழந்தை இருக்கு, யாரும் இல்லை என. நான் அது செய்யவில்லை, அந்த குற்றத்திற்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. என்னை தவறாக இதில் சிக்க வைத்து விட்டார்கள், இதுல வேறு நடந்து விட்டது, இதுல நீங்கள் எடுத்திருக்கிற பாயிண்ட் அப்போ நத்திங் ஆஃப் தட் சார். பிச்சை 8 வயது குழந்தைய வச்சுக்கிட்டு நீ போய் பண்றியே, நீ பண்ணின காரியம் சரியான காரியம் தான். எல்லாத்தையும் எலெக்ஷன் நோக்கத்துல பார்க்க கூடாது சார். பாதிக்கப்பட்டவள் என்னுடைய மகள் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். யாரா இருக்கட்டுமே. இதுல எதுக்கு உடனே யார் அந்த சார் கொண்டு வாங்க. வணக்கம். இன்று நம்முடன் வழக்கறிஞர் சாந்தகுமாரி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் வழக்கு நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த வழக்கு, இந்த வழக்குக்கு குற்றவாளிக்கு கிடைத்த தண்டனை உங்களுடைய கருத்து? வழக்கை பற்றி சொல்லுவதென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அது மிக கொடுமையான வழக்காக நான் பார்க்கிறேன். ஒரு அரசு நிறுவனத்திலேயே, ஒரு கல்விக்கூடத்திலேயே ஒரு காமாந்தகாரன் உள்ளே நுழைந்து மிக மோசமாக வீடியோ எடுப்பது அல்லது மிரட்டுவது, இச்சைக்கு தூண்டுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சகிக்க முடியாது. ஒரு தாய் என்கிற முறையில் முதல்ல, வழக்கறிஞருங்கிறது கூட அப்புறம், ஒரு அம்மாவாக இருந்து பார்க்கிற பொழுது நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இது ஒரு முன்னோடி தீர்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதனால் முன்னோடி தீர்ப்பு அப்படின்னா, நிறைய வழக்குகளில் நீண்ட காலம் அது விசாரணை அல்லது சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறது அந்த மாதிரியான நிறைய அப்படியே தள்ளிகிட்டே போகும். நிர்பயா வழக்குக்கு பிறகு முதல்ல இதை பற்றி பேசினவர் ஜஸ்டிஸ் வர்மா. ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டியில் சொன்னாங்க, பாலியல் வன்முறை வழக்குகளில் ஒரு குறிப்பிட்ட கால நிலையை நிர்ணயித்து அதுக்குள்ளார வழங்கணும், அதுதான் நாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்யக்கூடிய சரியான நீதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த பிகினிங் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிற இந்த நாள் வரையிலுமே காவல்துறையும் சரி, சட்டத்துறையும் சரி, நீதிபதியும் சரி, எல்லோருமாக இணைந்து இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்காக செய்து 5 மாதத்தில் முடிச்சிருக்காங்க. இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெண்கள் அதிகமாக பேச மாட்டாங்க. வெளியே பேசணும்னு நினச்சா கூட அப்பா அம்மா ஐயோ இதை சொல்லிடாத, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகாதும்பாங்க. ஆனால் இந்த மாணவி முதல் நாள் நடக்குது, அடுத்த நாளில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான நம்பிக்கை என்ன நினைக்கிறீங்க? நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. இந்த நீதி 10 வருஷம் கழித்து கிடச்சிருந்தா அது நீதியே கிடையாது. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. ஆனால் இது அவ்வளோ அழகாக இதை விரைவாக முடித்து, நம்பிக்கை, கவலைப்படாத, உன் கண்கள் கலங்க வேண்டாம், நாங்கள் எல்லாரும் இருக்கோம், குற்றவாளியை வைத்து விசாரணை செய்து முறையாக நடத்துவோம்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஒவ்வொரு ஆல்டர்னேட் டேலையும் போட்டு இந்த வழக்கை முடிச்சிருக்காங்க. இது நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இதுதான் வழிகாட்டிகள்னு நான் நினைக்கிறேன். ஸோ விரைந்து நீதி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரெண்டாவது, த கோஆர்டினேஷன் பிட்வீன் 3 செக்டார்ஸ், சட்டத்துறை, காவல்துறை, காவல்துறையிலையும் குறிப்பாக நீதிமன்றமும். அந்த நீதிமன்றம் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால், அந்த பெண்ணின் வலியை தன் வழியாக மேற்கொண்டு அதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற தேடுதலோடு ஒரு மனித ஜீவன் அங்கே நீதிபதியாக அமர்ந்திருக்கும் என்றால்
கட்டாயமாக ஒரு மாற்றத்திற்கு முடியும் அப்படிங்கிறத நான் இதில் பார்க்குறேன். 3 பேருமே நம்ம காவல்துறையை பற்றி ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஆல்மோஸ்ட் வழக்குகளிலே பெரும்பாலும் குற்றவாளிகள் தப்பி விடுவது என்பது தான் ரூல் ஆஃப் லா நம்ம இங்கே பார்க்குற வரைக்கும். ஆனால் சமீபத்திய மாற்றங்கள் ஒரு வெளிச்சம் தருவதாக அமைந்திருப்பது. காவல்துறையும் உடனடியாக விசாரித்து சாட்சிகளை பிடிச்சு இதெல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. வழக்கறிஞர்களும் கொஞ்சமும் சொன்னதில்லை. இதில் கட்டாயமாக நாம் தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும். இதை தப்பிக்க வைப்பதற்காக அரசியல் குறுக்கீடுகள்லாம் இருந்தது. நேராக ஒரு விசாரணை நடக்கிற பொழுது அதை திசை திருப்புகிற முறையிலே ஆளும் கட்சி ஆட்களை வைத்து விளையாடுகிறதெல்லாம் நடந்தது. அதையெல்லாம் தாண்டி they have sharpened their brain and had gone into the case. ஸோ அதில் ஒரு இணைப்பு. அதனால் காவல்துறையும் வழக்கறிஞர்களும் நீதிமன்றமும் மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுக்கிறது. இதை சொல்லும்போது ஏதோ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறதுக்காக அல்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பொள்ளாச்சி வழக்கு நடந்தது. பொள்ளாச்சி வழக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 6 வருஷம். அந்த 6 வருஷத்துலேயும் 2024 வரைக்கும் எதுவுமே மூவ் ஆகலை. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2024க்கு அப்புறம்தான் அவர்களிடம் சீஸ் பண்ணின அந்த செல்ஃபோன்ஸை வச்சு யார் யாருக்கு நண்பர், என்ன நடந்திருக்கு, என்ன பேச்சு, அதில் நடந்திருக்கக்கூடிய வீடியோகள், இது யார், இதில் பாதிக்கப்பட்ட பொண்ணு யார், அந்த பொண்ணு ஐடென்டிஃபை பண்ணி அந்த வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட பேசி பெற்றோர்கிட்ட நாங்கள் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஐடென்டிட்டி வில் நாட் பி டிஸ்க்ளோஸ் டு எனிஒன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பார்த்து முனைப்போடு செஞ்சுருக்குது. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் விட்னஸ் ப்ரொடெக்ஷனுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது சார். வெட்டி கொல்லப்படுகிற 1000 உயிர்கள் உண்டு இந்திய நாட்டில். எதுக்கு? சாட்சி சொன்னதுக்காக அல்லது சாட்சி சொல்ல வருவதற்காக, சொல்கிறதுக்கு முன்னையே அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி நின்று தமிழக காவல்துறை ரொம்ப 47 பேர் சாட்சியம்னு சொல்லுங்கள், பொள்ளாச்சி வழக்க சொல்கிறேன், ஒரு பிறழ் சாட்சி கூட இல்லாமல் அவ்வளவு பிரமாதமாக அந்த ட்ரையல் நடந்ததை நான் பார்த்தேன் சிபிஐயில். ஏன்னு கேட்டால் நான் அந்த வழக்கில் ஒரு துளியாவது நான் வேலை செஞ்சுருக்கேன். ஒரு 2 வருஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாத போது நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒன்று போட்டிருந்தோம். நான் என்பது எங்களுடைய ஆர்கனைசேஷனை நான் சொல்கிறேன், தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் சங்கம். நாங்கள் சீஃப் ஜஸ்டிஸோட கோர்ட்டில் இதை பற்றி ஒரு மனு போட்டு என்ன நடக்கிறது என்று மக்களுக்கு தெரிய வேண்டும் இல்லையா, அதனால் அது சொல்லணும். அப்போ சிபிஐ இந்த வழக்கில் எதுவுமே சொல்ல முடியாது, வெளியே வர முடியாது அப்படின்னலாம் சொன்னாங்க. தென் வி ஆர்கியூட். அதுக்கப்புறம் தான் நீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்கள் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணலாம், குறிப்பிட்ட கால அளவீடுகளில் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் வழக்கு அதற்கு பிறகுதான் கொஞ்சம் வழக்கு மூவ் ஆச்சு. ஒரு கட்டத்தில் ஒரு ஆட்சியில் நான் பார்த்தேன், யார் முக்கியமான ஆளோ அந்த காவல்துறை அதிகாரியே அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறது. புரியுதுங்களா? இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அடையாளம் காத்தல். அண்ணா யூனிவர்சிட்டி இந்த வழக்குலயுமே அது நடந்தது இல்லையா? லீக்கேஜ் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் கிளிச்சுன்னாங்க. ஆமாம், இதுலேயும் நடந்தது. கரெக்ட். இனிஷியல் பீரியடில் இது எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நீதிமன்றத்தில் வந்தது. ஸோ இந்த நிலையிலிருந்து இன்றைக்கு நம்ம ஃபர்தர் அஹெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் 30 ஆண்டுகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் என்று பார்க்கிற பொழுது இதில் கால வரையறை இருக்கக்கூடாது. சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு வந்திருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இது பத்தாது அப்படின்னு. இது பத்தாது. ரெமிஷன் பற்றியும் பேசியிருக்காங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணா பிறந்த நாள் அல்லது இன்னொருவர் பிறந்த நாள், காமராஜர் பிறந்த நாள், அதனால் இவர்களை வெளியே அனுப்புகிறோம் என்று வருகிற பட்டியலில் இருந்துவிடக்கூடாது. அது ஒரு அருமையான விஷயம். அப்படின்னா நாங்கள் மேல்முறையீடு
மனித உரிமை எல்லோருக்கும் உண்டு. இதில் தவறு நிகழ்ந்து விட்டது, இந்த தீர்ப்பில் இது கவனிக்கப்படவில்லை, எனவே மேல்முறையீட்டுக்கு போகலாம், கட்டாயமாக போகலாம். ரெமிஷன் கிடைக்குமா அப்படின்னா சம்டைம்ஸ் அதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கிறது. ஸோ இது அவர்களது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் பில்கிஸ் பானு வழக்கில் எடுத்துட்டிங்கன்னா தான் அதுதான் ஐ ஓப்பனர். 10 பேர் அந்த பெண்ணை பல முறை சீரழித்து குழந்தையை கொன்று அந்த குடும்பத்தை சார்ந்த 14 பேர் என்னவோ, கரெக்டா, இதெல்லாம் நடந்தது. ஆனால் வெளியே எல்லாரும் பூ போட்டு கும்பிட்டு பாலால் காலை கழுவி என்னவோ ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் வெளியே வந்தது போல நடந்தது. அதெல்லாம் அதை சேலஞ்ச் பண்ணி பில்கிஸ் பானு உச்ச நீதிமன்றம் போனாங்க. உச்ச நீதிமன்றம் எந்த அடிப்படையில் நீங்கள் இதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலரை வச்சு அப்படின்னு அழகாக சொன்னது. பாலியல் வன்முறை குற்றவாளிகளுக்கு ரெமிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு பேசணும் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் வரலாற்றை பார்க்கிற பொழுது இன்றைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு தீர்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லும்பொழுது தான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசனுடைய திருத்தச் சட்டம் இதில் உள்ள நுழைகிறது. அது வந்திருப்பது என்பது பாராட்டத்தக்கது. இந்த முன்விடுதலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவே இருக்கேன் மேம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா கொடூரமான வரலாற்றில் ரொம்ப கொடூரமாக பதியப்பட்ட பல வழக்குகளுடைய குற்றவாளிகள் இந்த முன்விடுதலையில் வெளியே வந்திருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் நன்னடத்தை அப்படிங்கிற காரணங்களை காட்டி அண்ணா பிறந்த நாளாகட்டும், தலைவர்கள் பிறந்த நாளாகட்டும், ஏதோ ஒரு பிறந்த நாளில் வெளியே வர்றாங்க. இதை டிசைட் பண்ணுறது யார் மேம்? ஆக்சுவலாக நிர்வாகம். இது நிர்வாகத்துக்கும் நீதிமன்றத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இது ஒரு போராட்டமாகத்தான் நான் பார்க்க முடியும். யார் தீர்மானிப்பது? நிர்வாகம். நான் உத்தரவு போடுவேன், கேஸை விசாரிச்சுட்டு உத்தரவு போடுவேன், உள்ள இருக்கிற ஆளு உன் ஆளுன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னா நீ ஒரு சர்க்குலர் மூலமாக கூட அவனை வெளியே கொண்டு வர முடியும் என்று சொன்னால் அப்புறம் என்ன நம்பிக்கை வரும்? அதனால திருப்பி அனுப்பப்பட்டார்கள். அந்த வழக்கு உண்மையிலேயே ஒரு ஐ ஓப்பனருங்க, பில்கிஸ் பானு வழக்கு. ஸோ அப்படித்தான் இதை பார்க்கணும். ஆக இந்த ரெமிஷன் கிடையாது, முன்விடுதலை கிடையாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதுலேயும் மனித உரிமைன்னு பார்க்கிற பொழுது அவருக்கு மனு செய்வதற்கோ போடுறதுக்கோ மற்றதுக்கெல்லாம் உரிமை உண்டு தான். அது பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ மேல்முறையீடு இருக்குது. அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு இத்தனை வயசு குழந்தை இருக்குது, யாரும் இல்லை, ஏன்னா நான் அது செய்யவில்லை, அந்த குற்றத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை தவறாக இதில் சிக்க வைத்து விட்டார்கள், இதில் வேறு நடந்து விட்டது, இதில் நீங்கள் எடுத்திருக்கிற பாயிண்ட் தப்பு, நத்திங் ஆஃப் தட் சார்ட். பிச்சை. 8 வயது குழந்தை இருக்கு எனக்கு அதுக்காக போற்ற முடியுமா? 8 வயது குழந்தைய வச்சுக்கிட்டு நீ போய் பண்றியே, நீ பண்ணின காரியம் சரியான காரியம் தானா? ஸோ இந்த வழக்கில் நான் பார்க்கிறது நல்ல சிறப்பான அம்சங்கள் இருக்கின்றன. பெண்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும் சார். நம்ம சமூகம் அந்த நம்பிக்கையை தர தவறி இருக்கிறதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படி தர தவறி இருக்கிறதுன்னு சொன்னால் நிறைய வழக்குகள் பாருங்க. இந்த டிஎஸ்பி அம்மா ஒன்று இருந்தாங்க, விஷ்ணு பிரியாவா, என்னாச்சு? ஒன்றுமே பண்ண முடியலையே சார். எவ்வளவோ வழக்கில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, அந்த பொள்ளாச்சி வழக்கில் பிரவீன் என்ன, பிரவீனோட ரோல் என்ன, ஏன் அவர் பேர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்படவில்லை? பெர்டினன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வசதி படைத்தவனோ அல்லது ஆளுமை உள்ளவனோ கட்சிக்குள்ளே என்ன வேணால் செய்ய முடியுங்கிறதுக்கு பாலியல் வன்முறை வழக்கு பொள்ளாச்சி ஒரு உதாரணம். அதனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த வழக்கு நடந்ததுங்கிறது வரவேற்க தகுந்த ஒன்று தான். ஒரு பெரிய போராட்டங்கள் நடந்தது, யார் அந்த சார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வேறொருத்தர் தொடர்பு இருக்குது, ஒரு பெரிய புள்ளியோட தொடர்பு இருக்குது, அரசியல் தலையீடு இருக்குது, ஆளும் கட்சியுடைய கை இருக்குன்னு நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாங்க. ஆனால் அதை எல்லாம் நீதிமன்றம் கட் ரைட்டாக மறுத்திருக்கு. அரசு தரப்பு வழக்கறிஞருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஆதாரபூர்வமாக அறிவியல் ரீதியாக அங்கே யாரும் இல்லை, இன்னொரு நபருக்கான முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே தொடர்ந்து எதிர்கட்சிகள் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த நாட்டின் மிகப்பெரிய சீர்கேடு அரசியல் சார். கட்சி அரசியல், ஆளும் அரசியல், இந்த ரெண்டுமே எப்பவுமே இந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா இன்னொருத்தர் இருக்காங்க, இன்னும் இதுல வெளிச்சம் பாய்ச்சணும். எல்லாத்தையும் எலெக்ஷன் நோக்கத்துல பார்க்க கூடாது சார்.
பாதிக்கப்பட்டவள் என்னுடைய மகள் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். யாரா இருக்கட்டுமே. இதுல எதுக்கு உடனே யார் அந்த சார் கொண்டு வாங்க, சரிதானே? அப்போ வழக்குகளிலே அரசியல் குறுக்கீடு இல்லாமல், திசை திருப்பதிலிருந்து கொஞ்சமும் மாறாமல், அதுல இல்ல அவங்க என்ன சொன்னாலும் சரி அதையெல்லாம் விட்டுட்டு மெயின் பாயிண்ட்ல மட்டும்தான் இதுல வழக்கறிஞர்களும் காவல்துறையும் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அதனால இன்னொரு குற்றவாளி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சமீபமாக ஆணவ கொலைகளில் நிறைய மேல்முறையீடு போய் கொஞ்சம் தண்டனையை குறைத்தவர்கள் இருக்காங்க. இல்லை இதர குற்றவாளிகள், முக்கிய குற்றவாளிகளை தவிர்த்து இதர குற்றவாளிகளுக்கு தண்டனை குறைப்பு விடுதலை வரையுமே நடந்திருக்கு. அது மாதிரி இப்போ ஞானசேகரன் மேல்முறையீடு போனா அங்க அதுக்கான வாய்ப்பு, விடுதலைன்னு நம்ம சாத்தியப்பட கூடாது, ஆனா இந்த தண்டனை குறைப்பு அதுக்கான முகாந்திரம் இருக்கா? ஏன்னா மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசேகரன் கட்டாயமா அவருக்கு உரிமை இருக்கு, அவர் மேல்முறையீடு செய்வார். அதை நடந்திருக்கிற விசாரணை சாட்சியங்களுடைய அந்த விசாரணை, அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு ட்ரையல் எப்படி நடந்திருக்கு, என்ன மாதிரி பதில், இவங்க சொல்ற மாதிரி எதையாவது கவனிக்க தவறிட்டதா நீதிமன்றம், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட் இருந்தால் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான். ஆனா மனசாட்சி உள்ள எந்த ஒரு ஆண்மகனும் தன் மகளை நினைத்து தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். மேல்முறையீடு போனாலும் ஏன்னா குற்றத்துடைய வீரியம், ஏற்கனவே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப அவ்வளவு சீக்கிரமா அந்த பெட்டிஷன் எடுத்துருவாங்களா மேம்? இல்லை, இந்த குறிப்பிட்ட கால அளவீட்டுக்குள்ளார நீங்க மேல்முறையீடு பண்ணித்தான் ஆகணும், அதை எடுத்துத்தான் ஆகணும், அட்மிஷனுக்கு அப்புறம் பார்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பி தான் ஆகணும், இதெல்லாம் இருக்குல்ல சார். அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜர் படி தான் சார் நடக்கும். அதெல்லாமே பணியிடங்கள்ல, கல்வி நிலையங்கள்ல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இது போன்ற கொடூரமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வழக்கும் வர வர நம்மளும் பேசுறோம், அடுத்தது தண்டனை விவரங்கள் வெளியே வருது. இந்த தண்டனை என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது நம்ம பேசி ஆகணும்ல, ஒரு பயத்தை ஏற்படுத்தணும்ல, அதை குறித்து தான் நம்ம ஊடகங்கள் இன்னும் வெளிச்சம் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார். நம்ம கிட்ட இருக்கிற குற்றவாளி பயத்தை எல்லாம் தொலைச்சவன் சார். பயத்தை தொலைக்காமல் அருவருப்பான செயலை ஒருவன் செய்ய மாட்டான். இவனை இது தெரியாது அவனுக்கு, குற்றவாளிக்கு என்னன்னு தெரியாது அவனுக்கு, ஆனா பண்ணியிருக்கான். இது சமூகத்தில் இருக்கக்கூடிய போக்கு, புரியுதுங்களா? நல்லவங்களும் இருப்பாங்க, சமூகத்தில் கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இது ரெண்டும் கலந்தது தான் நம்முடைய சமூகம். இதில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபெக்ட்ஸும் எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கிறது. தண்டனையை பார்த்து பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஊர்ல அந்த துஷ்யந்த் வழக்கை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் குறைஞ்சதா சொல்லுங்க? இல்லையே, அவங்க அம்மாவையே கொல்றான், அதுக்கப்புறம் குறைஞ்சதா? இது தனி மனித ஒழுக்கம் சார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடுகள் சார்ந்த ஒரு விஷயமாக மாறவே இல்லை. எவனோ நடக்கிறான், என்னவோ பண்ணுது. அது மட்டும் இல்லை சார், நான் மீடியாவையும் சொல்கிறேன். வெறும் பரபரப்பு செய்திகளுக்காக மட்டுமே பார்க்கிற பார்வையை விடுத்து ஒரு சமூக அக்கறையோடு மீடியா இதை பார்க்கணும். நம்மளே எழுதுறது இல்லையா சார்? எத்தனை பத்திரிகைகள் பேர் போட்டு எழுதலை? 16 வயசா 15 வயசான்னு சொல்லலை. ஆளான பெண், நாளைக்கு அவளுடைய எதிர்காலத்தை பற்றி யாராவது யோசிச்சோமா? நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டேன். இதெல்லாம் இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். அந்த வழக்குல ஆளான பெண்ணின் புகைப்படத்தை எந்த காரணம் கொண்டும் பதிவிடக்கூடாது. சொல்லுங்க சார், நீங்க துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்களின் படம் வருகிறதா இல்லையா? எத்திக்ஸை தாண்டி செய்யதான் செய்யறாங்க. எத்திக்ஸ்ங்கிற வார்த்தையே தெரியாது சார். அதுக்கு ஒரு உள்ளார்ந்த வெளிச்சம் ஒவ்வொரு பத்திரிகையாளனுக்கும் ஊடகத்துறையினருக்கும் வேண்டும். ஸோ நம்ம கிட்ட இல்லாததை எப்படி நீங்க வெளியிருந்து வரும்னு நினைக்கிறீங்க சார்? நிறைய மாற்றங்கள் தேவை, மனமாற்றம். பெண்கள் நம்மளுடைய காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற எண்ணம். ஏதோ ஒன்று நடந்தால் எவனா ஒரு கையை பிடிச்சி இழுத்தா கூட கண்டுக்காம ட்ரெயின் வந்துடுச்சு, அடுத்த ட்ரெயின் வருது, ஓடணும்னு நினைக்கிற பரபரப்பான வாழ்க்கையில் இதையெல்லாம் இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியலைன்னு நான் நினைக்கிறேன் சார். பொள்ளாச்சி வழக்காகட்டும் மேம், இப்போ அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்காகட்டும், விக்டிம் பிளேமிங், அந்த பெண்ணை குறித்தான அவதூறுகள் சார். நீண்ட காலமாக விக்டிம்ஸை பற்றி பேசக்கூடாது, ஆன்டிசிடென்ட்ஸ் பற்றி பேசக்கூடாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சாராயம் காய்ச்சுகிற ஒரு பெண்
மதுக்குரு ராணின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா, சரியா ஞாபகத்துக்கு கரெக்டாக வரல. அது ஒரு மகாராஷ்டிரா கேஸு. போலீஸ்காரர் பிடிக்க போகிறாரு. பிடிச்சதுக்கப்புறமா இந்த ஆள் போலீஸ்காரரே போயிட்டு நீ என்னோட வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பிரச்சனை நடக்கிறது. அந்த வழக்கு வந்து இங்கே வருது. அப்போ தான் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, உமன் ஆஃப் ஈஸி வர்ச்சூஸ், அந்த மாதிரி பெண்களை கூட அவங்க வேண்டாம் எடுக்கும் என்று சொல்லுகிற பொழுது நீ எதுவும் செய்யக்கூடாது, அது பாலியல் குற்றம். நோ மீன்ஸ் நோ. நோ மீன்ஸ் நோங்கிறதெல்லாம் நம்ம அஜித் சார் கொண்டு வந்துட்டாரு. ஆனால் அதை தாண்டி அப்பவே சொல்லிட்டாங்க என்னன்னு, இல்லை இது பெண்ணுடைய சம்மதம் என்பது ரொம்ப முக்கியம். நீ போய் அவ வந்து 10 பேரோட போயிட்டு வர பெண் தான் சாராயம் காய்ச்சறத கூவி கூவி விற்கிறத ஆண்களை வளர்க்குறவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அநாகரிகத்தை இருக்குன்னு சொல்லிச்சு. சரிங்களா? அதெல்லாம் இந்த ஆன்டிசிடென்ட்ஸ் பத்தி பேசுவது, அந்த பெண்ணு மோசமான பெண்ணு, அவ தப்பான சொல்றா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள்லாம் கொஞ்ச நாள்ல நீர்த்து போகும்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். இல்லை சோஷியல் மீடியாவில் அதுக்கான ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் வரணும்னு நினைக்கிறீங்களா? சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் அது சொன்ன உடனே இன்னொருத்தர் என்ன மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு போடுறாங்கன்னு சொல்லுங்க. மனித மனத்தினுடைய வக்கரங்கள் சார் அதெல்லாம். அந்த வக்கரங்கள்லாம் யாராவது அப்பா அம்மா என்னை ஊட்டியா வளர்த்தாங்க, அவங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு தான் பெற்றிருப்பாங்க, வளர்த்துருப்பாங்க, பையன் நல்லா வரணும்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஸோ இந்த வக்கரங்கள்லாம் இருக்குது. அதான் சொல்கிறேனே, சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான். முடிஞ்ச வரைக்கும் ஊடகத்துறை கட்டாயமாக இந்த விஷயங்கள் குறித்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர், எங்களது விமானம் புறப்பட்டு விட்டது, அங்கே போய் விட்டது, லெஃப்டில் போகுது ரைட்டில் போகுது, என்ன சொல்லுங்க சார்? இந்த கவுண்டமணி சொல்லுவானே, லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசு மாதிரி, அந்த மாதிரி. சரிங்களா? அதனால் எதை சொல்லணுமோ சொல்லணும், எதை நிறுத்தணுமோ அதை நிறுத்தணும். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளியவே வரல பாருங்களேன். அது ஒரு பாசிட்டிவ் அம்சமாக பார்க்குறீங்க தானே? சொல்லுங்கள், யாராவது பத்திரிகைகளில் இந்த கடந்த 5 மாதங்களுக்குள்ளற இந்த வழக்கு பற்றி நிறைய விஷயங்கள் வரல சார். இதை எஸ்ஐடியும் நம்ம பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்தாங்க. ஆமாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் பாராட்டி ஆகணும். ஸோ போலீஸ் வந்து நினைத்தால் நல்லா செய்ய முடியும், அருமையான பாதுகாப்பை கொடுக்க முடியும், விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்து குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்குங்கிறதுக்கு பொள்ளாச்சி வழக்கு எனக்கு வந்து ஒரு மைல்கல் வழக்கு. இந்த வழக்கும் ஏறத்தாழ அதே லைனில் தான் வந்திருக்கு. பொது சமூகத்தில் ஒரு கேள்வி வரும், மேம், இந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் உடனடி தீர்ப்பு வந்துடுது. ஆனால் வந்து கிடப்பில் போடப்பட்ட வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய நிறைய வழக்குகள் இருக்கே, அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் விரைவில் வழக்குகள் வந்து இப்போ கொஞ்சம் விரைவாகத்தான் வருது சார். இப்போல்லாம் கொஞ்சம் விரைவாகத்தான் நடக்கிறது. என்ன நம்ம தான் தெரியுமே சார், போலீஸில் என்ன பண்ணுவாங்கன்னு ஸ்டேஷனுக்கு போய் பாருங்களேன். காசு யார் முதல்ல பாக்கெட்டில் வைக்கிறானோ அவன் பக்கம் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பொண்ணு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு அப்படின்னு. வரட்டுமா பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம், நீ ஒன்றும் கவலையே படாதான்னு ஆரம்பிப்பாங்க. முடிக்கும்போது புருஷன் தானம்மா போனால் போது விடு, 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. எங்களை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? புருஷன் பொண்டாட்டியை சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் வந்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லியிருக்காங்க. நடக்குதா இல்லையா? யதார்த்தம். சமூக அவலம், சமூகம் மாறணும். எப்படி மாற்றுவீங்க? எங்கே இருந்து தொடங்குவது சொல்லுங்க? உங்கள் வீட்டில் இருந்து தொடங்குது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம், ரொம்ப நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட் MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Jonathan.